ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த கையில் ஏசி அகாடமி. ஸோ வீடியோ எங்கள் மாமா அமெரிக்க வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 மேக்ஸ்க்கான ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பரா கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிளிஃபிகேஷன்ல முக்கியமான கேள்விகள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நான் சொல்லி கொடுக்கறதுல இருந்து தான் கண்டிப்பா எக்ஸாம்ல கேள்விகள் வரும். நான் சொல்ற கொஸ்டின் அப்படியே வரலனாலுமே கூட சரிங்களா, சோ நம்ம சொல்ற மாடல்ல இருந்து தான் வரும். நம்ம கிளாஸை கவனிச்சீங்கன்னா எக்ஸாம்ல கேட்க போற கேள்விகளை கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அதுக்காக நம்ம போற கிளாஸஸ் தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்க எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து கண்டிப்பா 1 அல்லது 2 கேள்வி கேட்பாங்க. இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா அந்த 1 அல்லது 2 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்க, உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஓகே? சோ மேத்ஸ் நம்ம வேட்டையாட போறோம். 25க்கு 25 நம்மளால உறுதியா எடுக்க முடியும். சரிங்களா? சோ அதனாலதான் வேட்டையின் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ கிளாஸஸ் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரொம்ப பேசிட்டு இருக்க வேணா, டைரக்டா இப்ப நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே, கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஹோப்ஃபுல்லி இதுக்கு முன்னாடி HCF அண்ட் LCM ஆன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பார்த்துட்டு அதை போய் பார்க்கலாம். சரிங்களா? அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும்லாம் இல்லை. இதை முதல்ல பாருங்க, பார்த்துட்டு மறக்காம அந்த வீடியோவை போய் பார்த்து நம்ம சேனல்லாம் இருக்கு. ஓகே? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான கொஸ்டினை போட்டு உங்க டைமே வேஸ்ட் பண்ண போறதுல, உடைய ஏலியன் லெவல் கொஸ்டின்ஸை போட்டு அப்படியும் பண்ண போறது இல்லை. ஓகே? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்களோ ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் அதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்களே, 18 பவர் -2 இன்ட்டு 25 பவர் -3 டிவைடட் பை 9 பவர் -4 இன்ட்டு 5 பவர் -8. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு சீக்வல் டு என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? அப்படியே பார்த்துட்டே இருப்போம். தெரிஞ்சவங்க போட்டுருவீங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை போட்டு போவீங்க. என்னடா கொஸ்டினை விட்டுட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிருவீங்க. ஆனா நம்ம 25க்கு 25 போடணும்னு குறிக்கோளோட இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ இதை சால்வ் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்காக தான் ஒரு ஃபார்முலா அழகா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, a பவர் -m ஈக்குவல் டு 1/a பவர் m சொல்றாங்க. அதாவது பவர்ல மைனஸ் இருந்ததுன்னா அது தலைகீழா கொண்டு போனீங்கன்னா அந்த மைனஸ் போயிடும் அப்படின்ட்டு. சார் இதெல்லாம் ஏதோ டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றீங்க, எனக்கு புரியல சார், புரியுற மாதிரி ஈஸியா சொல்லுங்க சார் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், கவனிங்க. இப்ப பவர்ல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அப்படியே இடத்த மாத்திருங்க. இடத்த மாத்திருங்கன்னா என்ன சார் அப்படின்னா, நாடு கடத்த போறீங்கன்னா அதெல்லாம் இல்ல, நம்ம தான் மாத்தி போட போறேன். என்னன்னா 9 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 8 டிவைடட் பை 18 ஸ்கொயர் இன்ட்டு 25 பவர் 3. அவ்வளவுதான். இந்த பவர்ல மைனஸ் இருந்ததுன்னா அது இடத்த மட்டும் மாத்தி போட்டுங்க, முடிஞ்சு. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணுவீங்கல்ல. இப்ப 9 பவர் 4 என்ன அர்த்தம்? 9 4 வாட்டி பெருக்கணும். கரெக்டா? கரெக்ட். 5 பவர் 8 5 பவர் 8 அர்த்தம். கரெக்டா? 5 பவர் 8 அர்த்தம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. வரேன், இது 18 ஸ்கொயர்னா 18 இன்ட்டு 18. 25 பவர் 3. இப்ப 24 பவர் 3 என்ன பண்ண போறேன்னா, இந்த 25 இருக்குல்ல, இத 5 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? இத 5 ஸ்கொயர் எழுதலாம். அப்ப 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அதுக்கு மேல பவர்ல 3 இருக்கு. இந்த மாதிரி பவருக்கு பவர் வந்தா பவரை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 3 இருக்குன்னா 6. அப்ப இத 5 பவர் 6 எழுதலாம். அதாவது இது a பவர் m பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டு n அப்படின்னு எழுதலாம். அப்ப பவருக்கு பவர் எடுத்தா பவர் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப ஈர்மூன் 6. அப்ப இங்க 5 பவர் 6ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர் புரியுதுல்ல? புரியுத மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 9 9 29 18 9 9 29 18. புரியுதா? இப்ப பாருங்க, இந்த 9 2 அடிபடாது, விட்டுருங்க. இங்க 5 பவர் 8, இங்க 5 பவர் 6. இதை அடிச்சீங்கன்னா மேல 5 பவர் 2 மட்டும் இருக்கும். ஏன்னா 8ல 6 போயிட்டா 2. புரியுதா? இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். அப்ப இது எழுதுனீங்கன்னா ஒரு 9 இன்ட்டு 9 இருக்கு, 5 ஸ்கொயர் இருக்கு, 25 இருக்கு, கீழே 2 4 இருக்கு. அப்ப 81 இன்ட்டு 25/4. 81 இன்ட்டு 25/4னா 2025/4ன்னு வரும். ஓகே, இதை திரும்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 5 20 0 6 24 24 10 506.25 அப்படின்னு கரெக்டா ஒரு ஆன்சர். இல்ல 2025/4 வச்சுக்கிட்டாலும் ஓகே. 506.25 தான் ஆன்சர். புரியுதா? திரும்ப சொல்லட்டுமா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி பவர்ல மைனஸ் கொடுத்தாங்கன்னா இடத்த மாத்திருங்க. இடத்த மாத்தின பிறகு 9 4 வாட்டி போடணும், 5 8 வாட்டி போடணும், 5 பவர் 8ன்னு வச்சுக்கோங்க. 18 2 வாட்டி போட்டுருங்க. இப்ப 25 பவர் 3 25 நான் 5 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்ப இதை வந்து 5 பவர் 6 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை அடிச்சு போகிறப்ப கடைசியில 9 9 5 ஸ்கொயர் கீழே 2 2 இருக்கு.
அப்ப 2025/4 வரும். ஓகேவா? 2025/4 வரும். அடிச்சீங்கன்னா 506.25 தான் ஆன்சர். ஓகேவா? சோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ என்ன பண்ணலாம்னா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஓகே ஓகே இப்போ இது கவனிங்க. இப்போ இந்த क्वेश्चन கவனிங்க. 825 plus 325 whole square minus 825 minus 325 the whole square divided by 825 into 325. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துறேன், கவனிங்க. இப்போ நான் சிம்பிளா என்ன பண்ணேன்னா இந்த 825 ஏன்னு வச்சுக்கிறேன், 325 பின்னு வச்சுக்கிறேன், இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். அப்ப a plus b the whole square மாதிரி அர்த்தம். a plus b the whole square மாதிரி அர்த்தம். a plus b the whole square னா ஃபார்முலா என்ன வரும்? a square plus b square plus 2ab. கரெக்ட்டா? இந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க. இதான் a b ன்னு வச்சிருந்தோம். ஓகேவா? அப்ப a minus b the whole square. a minus b the whole square னா a square plus b square minus 2ab ஃபார்முலா. ஓகே, இது a b ன்னு வச்சுக்கோங்க. ஏரியும் புரிஞ்சிருச்சா? ஒண்ணும் பண்ணல. 825 ஏன்னு வச்சுக்கிட்டேன், 325 b ன்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். So a plus b the whole square மைனஸ் போட்டேன், a minus b the whole square a b அப்படிங்க வச்சுக்கிட்டேன். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணுவேன். என்னங்க பண்றது சொல்லுங்க, என்ன பண்ணும்? இப்போ ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். இந்த மைனஸா இருக்கு, எனக்கு பிடிக்கல, அதனால இதை உள்ள கொண்டு போயிடுறேன். அப்ப இதை உள்ள போறப்ப எல்லாத்தோட சைனுமே மாறும். அப்ப என்ன ஆகும்னா a square plus b square plus 2ab ஆன்சர் வரப்போகுது. டக்குன்னு முடிச்சிடலாம். மைனஸ் உள்ள போறப்ப இது மைனஸ் a square ஆகும், இது மைனஸ் b ஸ்கொயர் ஆகும். யாரு மைனஸ் 2ab இருக்கு. அப்ப இந்த மைனஸ் போறப்ப மைனஸ் டு மைனஸ் சேர்த்து பிளஸ் 2ab தான் ஆகும், பிளஸ் 2ab. ஓகேவா? ab கீழே இருக்கு, அதை விட்டுறாதீங்க. கப்பு முக்கியம், அது மாதிரி ab முக்கியம், விட்டுறக்கூடாது. a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் போயிடும், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போயிடும். 2ab into ab 4ab, 4ab. கீழே ஒரு ab இருக்கு. இப்போ இந்த ab ab கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் என்ன வரும்? 4 தான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா இந்த 825 325 சப்ஸ்டிட்யூட்டே பண்ணல, சும்மா ஏபின்னு வச்சப்பே ஃபுல்லா கேன்சல் ஆகி ஆன்சர் 4 வந்துருச்சு. இப்போ என்னன்னா இந்த மாடல்ல என்ன நம்பர் கேட்டாலும் ஆன்சர் 4 தான். அதாவது இங்க பிளஸ் ஹோல் ஸ்கொயர், இங்க கரெக்டா மைனஸ் வந்து மைனஸ் ஹோல் ஸ்கொயர், இங்க கரெக்டா இன்டூ இருக்கணும். இந்த ரெண்டு நம்பர் சேமா இருக்கணும். அப்படி வந்தாலே ஆன்சர் 4 தான். அப்படி வந்தாலே ஆன்சர் 4 தான். நான் அதை போட்டு காமிச்சிட்டேன். ஓகே, திரும்ப சொல்றேன். இது ஏபின்னு வச்சீங்கன்னா a plus b the whole square, a minus b the whole square ab. ஸோ போட்டீங்க அப்படின்னா பிளஸ் a மைனஸ் போயிடும், இது போயிடும். 4ab by ab வரும். ஆன்சர் வந்து 4 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, இப்போ அப்படியே கவனிங்க, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம கவனிங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இப்போ அடுத்த क्वेश्चन கவனிங்க. இதை பாருங்க, 450 plus 350 the whole square plus 450 minus 350. 450 ஈஸியா இருக்கா? வேற போடலாம். ஒரு நிமிஷம், வேற போட்டுக்கலாம். 365 the whole square, 450 minus 365 the whole square divided by 450 square plus 365 square equal to என்ன? ஆன்சர் 4 கேட்காதீங்க, 4 கிடையாது. நான் திரும்ப சொல்லிட்டேன், இங்க பிளஸ் ஹோல் ஸ்கொயர், இங்க மைனஸ் ஹோல் ஸ்கொயர் வந்தாலுமே கூட இங்க கரெக்டா மைனஸ் வரணும். 450 இந்த 365 வரணும். அப்படி வந்தாலும் ஆன்சர் 4. போன क्वेश्चन தெளிவா பாருங்க. பிளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் கீழே இப்படி இன்டு இருக்கணும். சேமா நம்பர் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல வந்தா மட்டும் தான் ஆன்சர் 4. ஓகேவா? இப்போ இப்படி வந்தா என்ன? நம்பர்லாம் சேமா தான் இருக்கு. இப்போ என்னன்னா அதுக்கு ஆன்சர் 4 வந்துச்சா, இதுக்கு ஆன்சர் 2. என்ன சார் பார்த்தோன்னே சொல்றீங்க? அப்படின்னா போட்டு காட்டுறேன், கவனிங்க. இப்போ என்னன்னா இப்படி வந்து ஆன்சர் 2 போட்டுங்க, எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இதுல 450 ஏன்னு 350 பின்னு வச்சுக்கிறேன். அப்ப இது a plus b the whole square ஃபார்முலா என்ன வரும்? a square plus b square plus 2ab. கரெக்ட்டா? ரைட். பிளஸ் போட்டுக்கோங்க. இங்க a minus b the whole square. அப்ப a square plus b square minus 2ab. இது a square plus b square அப்படியே வச்சுக்கோங்க. a square plus b square அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2ab minus 2ab அது கண்டிப்பா அடிபட்டுரும். புரியுதா? அடுத்து என்ன? 2a ஸ்கொயர் இருக்கா, 2a ஸ்கொயர், 2b ஸ்கொயர் இருக்கா, பிளஸ் 2b ஸ்கொயர், கீழே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர், இந்த 2 காமனா இருக்கா, ஜாலியா இருக்கா? 2 மட்டும் இப்படி வெளியே எடுத்துக்கலாம்.
ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கீழே ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு பாருங்க. இதை அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன? 2. ஆன்சர் 2 முடிஞ்சு. அவ்வளோதான். அப்படி வந்தா 4, இப்படி வந்தா 2. ஃபார்மேட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர் சேமா தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இங்க பிளஸ் ஹோல் ஸ்கொயர், இங்க மைனஸ் வந்து இங்க பெருக்கல் இருந்ததுன்னா ஆன்சர் 4. பிளஸ் ஹோல் ஸ்கொயர் வச்சு பிளஸ் வச்சு இப்படி இருந்தா ஆன்சர் 2. புரியுதா? இந்த ஃபார்மேட்ல வந்து அடிச்சுவீங்கல்ல, போடலாம்ல. உங்களை நம்பி தான் அடுத்த கொஸ்டின் போறேன், போலாம்ல. இதை திரும்ப சொல்லணுமா? சொல்றேன் கவனிங்க. இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இது கேன்சல் ஆகி 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர் வந்து 2 காமன் வெளி எடுத்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அடிபடும். ஆன்சர் 2. புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட் போலாம். ரைட் நெக்ஸ்ட் இது கவனிங்க. இது கவனிங்க. 818 into 818 மைனஸ் 418 into 418 divided by 400. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 818 into 818 மைனஸ் 418 into 418 divided by 400 என்ன ஆன்சர் வரும்? இதெல்லாம் என்ன பண்ணா 818 ஏன்னு வச்சுக்கிறேன், 418 பின்னு வச்சுக்கிறேன். இதை ஏன்னு வச்சுக்கோங்க, அதை பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஏன்னு வச்சேன்னா இதுவும் ஏ தான், கரெக்டா? அப்போ ஏ இன்டு ஏ என்ன வரும்? ஏ ஸ்கொயர்னு வரும். இது ஏ ஸ்கொயர், நடுவில் மைனஸ் இருக்கு. 418 நான் பின்னு வச்சேன்னா பி இன்டு பி பி ஸ்கொயர். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பியா. ஸோ அதை போடலாம். அப்போ ஏ பிளஸ் பினா 818 பிளஸ் 418. ஏ மைனஸ் பினா 818 மைனஸ் 418 டிவைடட் பை 400. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்க, அது ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு மாத்திட்டேன். புரியுதா? ரைட். இப்போ 818 418 போனா என்ன வரும்? 400 வரும். இங்க 400 இருக்கா, அது அப்படியே கேன்சல் ஆகும். அப்ப இதை பிளஸ் பண்ணா ஆன்சர். ஸோ 818 418 கூட்டிங்கன்னா ஆன்சர் 1236. ஸோ இதுக்கான ஆன்சர் 1236. அவ்வளோதான் முடிஞ்சு. ஒருவேளை 1236 இப்படி கீழே இருக்கும், அப்ப இதை அடிச்சு விட்டு ஆன்சர் 400 போடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு கீழே இருக்கும், அப்பதான் டிவைட் பண்ணி நீங்க பேலன்ஸ் போட முடியும். புரியுதுங்களா? இதை திரும்ப சொல்லணுமா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையா? இல்ல அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட் போயிடலாம். ஓகே, இப்போ இதை கவனிங்களே, இதை கவனிங்க கொஞ்சம். 165 into 165 into 165 பிளஸ் 155 into 155 into 155 டிவைடட் பை 165 into 165 மைனஸ் 165 into 155 பிளஸ் 155 into 155 ஈக்குவல் டு என்ன? ஈக்குவல் டு என்ன? இப்ப இதை என்ன பண்ணலாம்னா, வெறும் 165 155 பயமா இருக்கு. 165 ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த 155 பின்னு வச்சுக்கோமா. அப்ப 165 into 165 into 165னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏனா இந்த ஏ கியூப்னு வச்சுக்கலாம். இது பி இன்ட்டு பி இன்ட்டு பினா பி கியூப்னு வச்சுக்கலாம். அப்ப மேல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்குன்னு அர்த்தம். ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா ஃபார்முலா என்ன? ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும். இது ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா ஃபார்முலா. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ஏ பிளஸ் பினா 165 பிளஸ் 155. ஓகேவா? இங்க 165 இன்ட்டு 165, ஏன்னா ஏ ஸ்கொயர்னா 165 இன்ட்டு 165 பண்ணணும். ஏபினா 165 இன்ட்டு 155 பிளஸ் பி ஸ்கொயர்னா 155 இன்ட்டு 155. ஓகே, கீழே இதை அப்படியே கொண்டு வாங்க. 165 இன்ட்டு 165 மைனஸ் 165 இன்ட்டு 155 பிளஸ் 155 இன்ட்டு 155. ஓகே, இதை அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது சேமா இருக்கும். இதை அப்படியே அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா இது மட்டும் தான் ஆன்சரு. 165 155 கூட்டின ஆன்சரு ஆன்சர் 320 வரும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது எல்லாம் ஓகே சார், ரெண்டு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துச்சு. இதெல்லாம் இவ்வளோத்தையும் கொஞ்சம் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இங்க என்ன சைன் இருக்குன்னு பாருங்க. கரெக்டா பிளஸ் இருக்கா, பிளஸ் பண்ணி போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அப்படி பிளஸ் வந்தா இது கேன்சல் ஆகிற மாதிரி தான் சம் இருக்கும். புரியுதுங்களா? அப்படிதான் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. நான் எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டேன். அப்ப இப்படி பிளஸ் வந்தா கூட்டி போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. ஒருவேளை இங்க மைனஸ் வந்தா கழிச்சு போட்டுருங்க.
மைனஸ் ஒரு மாதிரி ஒரு சம் பார்ப்போமா? கவனிங்க. மைனஸ் ஒரு மாதிரி ஒரு சம் பார்த்தலாம். இதை கவனிங்க. 228 இன்ட்டு 228 இன்ட்டு 228 மைனஸ் 128 இன்ட்டு 128 இன்ட்டு 128 டிவைடட் பை 228 இன்ட்டு 228 பிளஸ் 228 இன்ட்டு 128 பிளஸ் 128 இன்ட்டு 128 சீக்வல் டு என்ன? ஆன்சர் 100ம்பீங்க. மைனஸ் பண்ணா 100 ஜாலி அப்படிம்பீங்க. இருங்க, எப்படி வந்துச்சு நான் சொன்னா நம்பிடுவீங்களா? கவனிங்க, அதையும் சொல்லி காமிச்சாரேன். இப்ப 228 ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா a இன்ட்டு a இன்ட்டு a a கியூப், a இன்ட்டு a இன்ட்டு ஏங்கிறது a கியூப். 128 b வச்சுக்கிட்டீங்கன்னா b இன்ட்டு b இன்ட்டு bங்கிறது b கியூப். அப்ப இங்க a கியூப் மைனஸ் b கியூப். a கியூப் மைனஸ் b கியூப்னா ஃபார்முலா என்னன்னா, அதாவது a கியூப் மைனஸ் b கியூப்னா ஃபார்முலா என்னன்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் வரும். ஓகேவா? அப்ப a மைனஸ் b னா 228 மைனஸ் 128, 228 மைனஸ் 128, a ஸ்கொயர்னா 228 இன்ட்டு 228, ab னா 228 இன்ட்டு 128 பிளஸ் b ஸ்கொயர்னா 128 இன்ட்டு 128 டிவைடட் பை, அது கீழே அப்படியே எழுதிருங்க, 228 இன்ட்டு 228 பிளஸ் 228 இன்ட்டு 128 பிளஸ் 128 இன்ட்டு 128. இப்போ இது அப்படியே கேன்சல் ஆயிடும், சேம். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 100, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா இதை மட்டும் பாருங்க, பிளஸ் இருந்தால் பிளஸ் பண்ணி போட்டுருங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி போட்டுருங்க, முடிஞ்சு. புரியுதுங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல ட்ரெடிஷ்னலாக டிஎன்பிசியில் ரொம்ப ட்விஸ்டடாக முக்கியமாக கேட்குற கேள்விகள்னு சொல்லிட்டு நான் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புரிய மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்வி வரப்போகுது. ஸோ முடிச்சுட்டு வாங்க, முடிச்சுட்டு வரப்போ எழுதிட்டு இருக்கப்பே உங்களுக்கு தெரியும், முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க வந்துச்சுன்னா. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த கிளாஸஸ் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த HCFLCM அதை பார்த்துட்டு வந்துருங்க, என்ன பார்த்துருங்க, அதையும் இதையும் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வேற ஒரு முக்கியமான டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.